ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் ஆஃப்டர்நூன். எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு ரொம்பவே ஒரு அழகான வீடியோ பார்க்க போறீங்க. நாங்கள் இன்னைக்கு ஊருக்கு போயிட்டு இருக்கோங்க. ஸோ வேர்க்கடலை போட்டிருக்கோம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த விளைச்சல் எப்படி வந்திருக்கு, ஸோ மருந்து போட போகிறாங்க. ஸோ அதெல்லாம் நான் பார்த்ததில்ல, அதனால நானும் வரேன் அப்படின்னு சொன்னேன். ஸோ நானும் எங்கள் மாமனார் எங்கள் நாத்தனார் போயிட்டுருக்கோம். எங்க ஊருக்கு போறதா இருக்கட்டும், இல்லன்னா அவங்க ஊருக்கு போறதா இருக்கட்டும், எங்க போனாலுமே எனக்கு பயணம் செய்றது ரொம்ப பிடிக்குங்க. மோஸ்ட்லி நெறைய டிராவலரோட விளாக் பார்ப்பேன். இப்ப ரீசென்ட் அடிக்டட் பார்த்தீங்கன்னா, பேக் பேக்கர் செந்தில் குமார் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அவரோட வீடியோ எனக்கு ரொம்ப பிடிக்கும். டெய்லி ஈவினிங் நான் பார்த்துருவேன். அவர் ஒரு சீரிஸ் மாரி போட்டுட்டு இருக்காரு. இப்ப பார்த்தீங்கன்னா, சைனால இருக்காரு. ஸோ ஒவ்வொரு பிளேஸுக்கு போயிட்டு அத எக்ஸ்ப்ளோர் பண்ணி காமிப்பாரு. அது ரொம்ப பிடிக்கும். ஸோ எனக்குமே இந்த டிராவலிங் விளாக்லாம் ரொம்ப பிடிக்கும். அண்ட் இந்த கோயில் பார்த்தீங்கன்னா, எங்க ஊர் என்ட்ரன்ஸ்லேயே இருக்கிற ஒரு அழகான முருகர் கோயில். இந்த கோயிலுக்கு நான் என்னோட கல்யாணம் முடிஞ்சு என்னோட என்னோட பாப்பா வயித்துல இருக்கும் போது நான் போனது. ஸோ அதுக்கப்புறம் நான் போகவே கிடையாது. பட் இப்போ கும்பாபிஷேகம் வருது. ஸோ சொல்லியிருக்கோம். கண்டிப்பா இன்ஃபார்ம் பண்ணுவாங்க எங்களுக்கு. ஏன்னா நம்ம சென்னையில இருக்கிறதுனால யாராவது ஃபோன் பண்ணி சொன்னாதான் உண்டு. ஸோ அதனால கண்டிப்பா நான் போகும்போது வீடியோ எடுக்கிறேன். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா, இதுதான் நம்ம இருக்கிற ஸ்ட்ரீட்டு. இன்னொரு நாள் நான் வீடியோ எடுக்கிறேன் நம்ம வீட்டெல்லாம். ஆக்சுவலி நான் போகும்போது எடுக்கணும்னு நினச்சேன், மறந்தே போயிட்டேன். இப்போ நான் எங்கள் நாத்தனார் வீட்டில் தான் இருக்கேன். ஆக்சுவலி எங்கள் வீடு முன்னாடி தெருன்னா, அடுத்த தெரு நாத்தனார் வீடு. ஸோ அங்கே தான் போயிருக்கோம். ஏன்னா பார்த்தீங்கன்னா, அங்கே சமைச்சு எல்லாம் ஒன்றாவே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் அங்கேயே இருக்கும். அண்ட் இந்த ஆலமரம் அதாவது இந்த கிராமத்தில் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ஊருக்கு ஒரு ஆலமரம் இருக்கும். இந்த பெரியவங்க எல்லாம் உட்காந்து பேசுறது, கூட்டம் போடுறதுன்னு அப்படின்னு சொல்லுவாங்க. அது இந்த இடத்துல தான் உட்காந்து போடுவாங்க. அது பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். ஈவினிங் டைம்ல எல்லாருமே அங்கதான் உட்காந்துட்டு கதை பேசிட்டு இருப்பாங்க. அண்ட் இப்போ நாங்க சமையல் செய்யறதுக்காக பக்கத்துல உள்ள ஒரு கிராமம், அதாவது இங்க நம்ம மார்க்கெட்லாம் சொல்ல மாட்டாங்க, பக்கத்துல ஒரு ஊர் இருக்கு இல்லையா, ஸோ ஒவ்வொரு ஊர் பேர் தான் சொல்லுவாங்க. ஸோ அந்த ஊருக்கு தான் நடந்து போயிட்டு இருக்கோம். வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, இந்த மொச்சை பார்த்தேன். நாட்டு மொச்சைக்கும் இந்த மொச்சைக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட் இருந்தது. ஸோ அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க, இதை எடுத்துட்டு போங்க, ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்ட் இதுல சமைச்சா அப்படின்னாங்க. சரி போகும்போது வாங்கிட்டு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ வர வழியில சிக்கன் ஃப்ரை வாங்கிட்டு போனோம். ஆக்சுவலி முன்னெல்லாம் நான் கல்யாணம் ஆகி இந்த ஊருக்கு வரும்போது ஒரு லைட் இருக்காதுங்க தெருவில், ரொம்ப இருட்டா இருக்கும். பட் இப்போ பரவாயில்ல, கொஞ்சம் டெவலப் ஆயிருக்கு. அங்கங்க சின்ன சின்ன கடைகள்லாம் இருக்கு. பட் ரொம்ப கடைகள்லாம் பார்க்க முடியாது. அண்ட் இது மறுநாள் காலையிலங்க, எப்படி இருக்கு பாருங்களேன், சூப்பரா இருக்குல்ல. ஸோ மாமனார் நடந்து வந்துட்டு இருக்காரு. ஸோ இன்னைக்கு நம்ம தோட்டத்துக்கு போறோங்க. பயிர் வச்சிருக்கு, எப்படி இருக்கு எல்லாம் பார்க்கறதுக்காக போறோம். ஆக்சுவலி கொஞ்சம் தூரம் தான், இங்க ரோடு போட்டுட்டு இருக்கிறதுனால நம்ம இப்போ கார் எடுத்துட்டு போக முடியாதுன்ற காரணத்துல நம்ம நடந்தே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அதுக்கு முன்னாடி நாங்கள் பழைய வீடு, எங்க மாமியார் இருந்த வீடு இருக்கு இல்லையா, அந்த இடத்த சுத்தம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கோம். ஸோ இந்த கோயில் பார்த்தீங்கன்னா, நான் கல்யாணம் முடிஞ்சு வந்த உடனே இந்த கோயிலுக்கு தான் கூட்டிட்டு போனாங்க. ஸோ இது பழைய இடம்ங்க. ஸோ இங்க இருக்கிறவங்கலாம் இப்போ இன்னும் கொஞ்சம் முன்னாடி புது வீடு கட்டிட்டு வந்துட்டாங்க. இந்த ஒரு வீடு இன்னுமே இருக்காங்க. இந்த வீடு பார்த்தீங்கன்னா, அந்த திண்ணெல்லாம் வச்சு அந்த காலத்து வீடு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி அழகா இருக்கும். ஸோ இப்போ போயிட்டு இருக்கோம் இல்லையா, இங்கே தான் இந்த புதர் மாதிரி இருக்கு பாருங்க, இங்கே தான் ஓலை குடிசை அப்போ உள்ள வீடுலாம் இருந்தது. பெரிய பெரிய பானை, அந்த நெல்லெல்லாம் போட்டு வைப்பாங்களா, அதெல்லாம் இங்கே இருந்தது. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது, ஆக்சுவலி நான் கல்யாணம் பண்ணி நான் இருந்திருக்கேன் இங்கே ஒரு 3 days 4 days ஸ்டே பண்ணியிருக்கேன். ஸோ அது அதுக்கப்புறம் மாமியார் இறந்ததுக்கப்புறம் யாருமே இங்கே போனது கிடையாது. என்னோட கல்யாணம் முடிஞ்சு ஒரு 2 தடவை 3 தடவை வந்திருப்பேன். அதுக்கப்புறம் இங்கே வந்தது கிடையாது. ஸோ வீடெல்லாம் இடிஞ்சு, மண் சுவர் இல்லையா, இடிஞ்சு விழுந்து பொதர் மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இப்போ அதை க்ளீன் பண்ணிட்டு அந்த இடத்தெல்லாம் க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். ஸோ பக்கத்தில் பார்த்தீங்கன்னா, இந்த சாணி தெளித்து கோலம் போடும்போது
அது எவ்வளவுதான் வசதி வாய்ப்பு கிராமத்துல வந்தாலும் சரிங்க, அந்த சாணி கரைச்சு வாசல்ல கோலம் போடுற அழகே தனிதான். இங்க எவ்வளவு பெரிய வீடு இருந்தாலும் சரி, இத மட்டும் மறக்கவே மாட்டாங்க. காலையில இந்த வேலைய முடிச்சிருவாங்க. அண்ட் இப்ப நாங்க எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா, இங்க வந்து ஒரு கொய்யாக்கா மரம் இருக்கு. ஸோ அந்த மரத்துல வந்து கொய்யாக்காய் இருக்கு, பறிச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால வந்துட்டு பறிக்க வந்திருக்கோம். செம்ம டேஸ்டா இருந்தது. ஸோ இந்த மாதிரி நம்ம கிராமத்துக்கு போகும்போது பக்கத்துல இருக்கவங்க அவங்க வீட்டுல விளையிற காயெல்லாம் கொடுத்து விடுவாங்க. ஸோ பூசணிக்காய், அவரைக்காய், சுண்டைக்காய் அந்த மாதிரி நான் நிறைய தடவை வந்துட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸோ அதனால இப்போ வந்துட்டு அதெல்லாம் அறுத்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட நாத்தனார் அவங்க வந்து கொய்யாக்காலாம் அறுத்துட்டு இருந்தாங்க. ஆக்சுவலி இங்கே உட்காந்துட்டு அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு நாஸ்டாலஜிக்காக இருக்கும்ல, அவங்க சின்ன வயசுல வளர்ந்தது, இங்கே இருந்தது, அதெல்லாம் வந்துட்டு அவங்க வந்து நினச்சி பார்த்துட்டு இருந்தாங்க, சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இங்கே வந்து வீடு கட்டிட்டு இருக்காங்க பாருங்க. இதெல்லாம் வந்து இந்த கவர்மெண்ட்ல கொடுக்குற வீடை வந்து கட்டி இந்த மாதிரி முழுமையா வந்ததுக்கு அப்புறம் வந்துட்டு இங்க வந்து ஸ்டே பண்ணிப்பாங்க. ஸோ அந்த மோடி திட்டத்துல வருது இல்லையா, அந்த மாதிரி வீடுங்க. அண்ட் நம்ம தோட்டத்துக்கு வந்தாச்சுங்க. ஸோ வேர்க்கடலாம் போட்டிருக்காங்க, வேலை ஆரம்பிச்சிட்டாங்க. ஒவ்வொரு பக்கம் வந்து வேலை நடந்துட்டு இருக்கு. ஆக்சுவலி இது என்னன்னா என்ன களை எடுக்கிறதோ என்னமோ சொன்னாங்க, எனக்கு வந்து சரியா ஞாபகம் வரல. அடுத்த தடவை வந்து போகும்போது இன்னுமே வந்து வேர்க்கடலை செடி நிறைய முளைச்சிருக்கும், பெருசா வளர்ந்துருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு செடிக்கும் வந்து மண்ணு வந்து அணைச்சு கட்டுறாங்க. அப்பதான் வந்து வேர் விட்டு நிறைய வந்து வேர்க்கடலை பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ முதல் நாளே வந்து மருந்தெல்லாம் போட்டுட்டாங்க. ஸோ அதை தான் வந்துட்டு நான் வந்து பார்க்கறதுக்காக வந்தேன். ஸோ இதெல்லாம் வந்துட்டு நம்ம பசங்களுக்கும் வந்து கூட்டிட்டு வந்து காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஆக்சுவலி பிரேம்க்கு வந்துட்டு இன்னைக்கு லீவு கிடையாது, இல்லைன்னா அவனையும் நான் கூட்டிட்டு வந்திருப்பேன். ஸோ அழகா அதெல்லாம் வந்துட்டு பார்த்துட்டு நானுமே வந்து இதெல்லாம் எப்படி பண்றாங்க, என்ன மாதிரி இதெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா கேட்டுட்டு இருந்தேன். அண்ட் இந்த இடத்துல தாங்க உட்கார்ந்துட்டு இருந்தேன். இங்க பின்னாடி வந்து பயங்கரமா காடு மாதிரி இருக்குதா, நான் இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கும் போது சலசலன்னு சவுண்ட் எல்லாம் வந்தது. அச்சோ பின்னாடி ஏதாவது கிளம்பி வந்துட போதோ, வந்துரும் சொல்லிட்டு எந்திரிச்சிட்டேன். ஏன்னா இங்க வந்து ஃபுல்லா வந்து புல் தர தானே, பின்னாடி வந்து ஏதாவது வந்து பூச்சோ தேலோ அதெல்லாம் வந்து கடிச்சதுன்னா எதுக்கு வம்பு அப்படின்னு சொல்லிட்டு சரியான வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு இல்லையா இப்போ. ஸோ அதனால வந்துட்டு காலையில நல்லா பனியா இருக்கு, அண்ட் மத்தியானத்துல வந்து நல்ல வெயில் அடிக்குது. ஸோ அதனால வந்துட்டு நான் ஒரு நிழல்ல வந்து உட்காரலான்ட்டு வந்தேன். பட் பின்னாடி வந்து இந்த இடத்தெல்லாம் பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் பயமாயிடுச்சு. ஸோ வேண்டாண்டா சாமி எந்திரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ என் பக்கத்துல வந்துட்டு நாய் உட்கார்ந்துருந்ததுங்க. இது வந்து இங்க பழகிருக்கும் போல இவங்க கூட எல்லாம் சேர்ந்து. ஸோ நான் வந்து உட்கார்ந்துருக்கும் போது அதுவும் கூட சேர்ந்து வந்து உட்கார்ந்துருச்சு. பேச பேச அழகா வந்து காது கொடுத்து கேக்குது. எனக்கு பார்த்த உடனே நம்ம ப்ரூசி ஞாபகம் தான் வந்துருச்சு. அண்ட் இப்போ வந்துட்டு வேர்க்கடலை வந்து எடுக்க மாட்டாங்கங்க, இன்னும் ஒரு 3 மாசம் ஆகும். ஸோ அப்பதான் வந்து வேர்க்கடலை எடுப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அப்பயும் நான் வந்துட்டு போய் இந்த வேர்க்கடலை எடுக்கும் போது அந்த வீடியோவும் உங்களுக்கு வந்துட்டு கொடுக்குறேன். ஸோ உங்க ஊர்ல வந்து உங்களுக்கு எல்லாம் தோட்டம் துறவெல்லாம் இருக்கா? கண்டிப்பா இருந்ததுன்னா மிஸ் பண்ணாம விவசாயம் பண்ணுங்க. நாங்க சென்னையில இருந்தாலும் எங்களோட ஹஸ்பண்ட் வந்து ஏதாவது வந்து பயிர் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுவாரு. ஸோ அதனால வந்து இந்த தடவை வந்து வேர்க்கடலை போட்டிருக்கோம். ஆனா நம்ம இங்கேயே இருந்தோம்னா நிறைய வந்து நம்ம வந்து கல்டிவேஷன் பண்ணலாம். பட் நம்ம சென்னையில இருக்கிறதுனால டைம் கிடைக்கிறது இல்லை. இதுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆள் வச்சு தான் நாங்கள் வந்து செஞ்சுட்டு இருக்கோம். ஸோ ஒவ்வொரு தடவையும் வந்து வாரத்துக்கு ஒரு தடவை இல்லை மாசத்துக்கு 2 தடவை வந்து என்ன நிலைமையில இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு பார்வையிட்டு தான் நாங்கள் போவோம். ஸோ இதுதாங்க வந்து வேர்க்கடலை செடி. ஸோ இதுல வந்து ஒரு அழகான மஞ்சள் கலர் பூ பூக்கும். இந்த மாதிரி தான் வந்து பூ பூக்கும், அதுக்கப்புறம் காய் வச்சிரும். கொராலு நட்டுட்டு 400 ரூபாய் 500 ரூபாய் பங்குட்டு வரணும். அப்ப செய்தோம், இப்ப எல்லாம் செய்யறாங்க. இப்ப ஆளுங்க இல்ல எல்லாரும் ஊரோட போயிடுறாங்க, சென்னைக்கே போயிடுறாங்க. இப்ப யாரு அம்மா வேலை செய்யறாங்க? யாரு சொல்றது ஆளு சொல்லு. இன்னும் இருக்குண்டா இருக்கிறாலும் ஊருக்கு அங்க போயிடுச்சுன்னா என்ன பண்ணுவோம்? என்ன பண்ண முடியும், நம்ம எந்தால போய் கோட முடியும். கண்டிப்பா அதுதான் இருக்கிற பயிர் வைக்கத்தான் போவாங்க. காலம் பாடி போயிடுச்சு. சொன்ன ராஜா ஓராளுக்கு நல்லா போய் ஐயா போய் தேசம் சாப்பாடு அது ஓராளே நம்ம நல்லா வரல. ஓராளுக்கு அது வச்சு வச்சு
வீட்டுக்கு கிளம்பிட்டோங்க. ஆக்சுவலி அவங்க சாப்பிட்றத பார்த்து எங்களுக்குமே டெம்ட் ஆயிடுச்சு. ஸோ அவங்களுக்கு எல்லாமே வந்துட்டு ஆர்டர் பண்ணி கொண்டு வந்தாச்சு. நாங்கள் வந்துட்டு சமைச்சு வச்சுட்டு தான் வந்தோம். ஸோ சாதமும் தாலும் செஞ்சுட்டு வந்தோம். போய் ஆம்லேட் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால வந்து கிளம்பிட்டோம். அது மட்டும் கிடையாது, வெயில் உட்கார முடியல. இங்கே வந்து பார்த்தீங்களா, இது நம்ம தோட்டத்தை ஒட்டியே வந்து இந்த வழி போகுது. இங்கே வந்து ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா நெல் தான் வந்து போட்டிருக்காங்க. அப்படியே இந்த சிவப்பு கம்பளம் சொல்லுவாங்களே, அது மாதிரி பச்சை கம்பளம் விரிச்ச மாதிரி அழகா இருக்கு. ஸோ அவ்வளோ அழகா இருந்தது இந்த இடம். ஸோ இது வந்து குறுக்கு பாதைன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த வழியாக தான் நாங்கள் வந்து போயிட்டு இருக்கோம். ஸோ நீங்க உங்க குழந்தைங்களெல்லாம் வந்து கண்டிப்பா இந்த மாதிரி விவசாயம் பண்ணும்போது கூட்டிட்டு வாங்க. ஏன்னா இப்போ உள்ள பிள்ளைங்களுக்குலாம் இதெல்லாம் பிடிக்கலன்னு சொல்லவே முடியாது. அவங்களும் இதெல்லாம் ரசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ கூட்டிட்டு வாங்க, என்னென்ன பண்றீங்க, விவசாயம் எவ்வளோ முக்கியம் அதெல்லாம் வந்து சொல்லுங்க. ஸோ நிறைய பேர் வந்து மனசுல நினைக்கிறது எங்க ஜெனரேஷனோட இதை முடிஞ்சிரும், இவங்கெல்லாம் என்ன பண்ண போறாங்க, இவங்க என்ன பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு சில நேரத்துல நாங்களும் அப்படி நினைக்கிறது உண்டு. பட் இதெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து காமிக்கணும், எவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு அரிசியோ இல்ல ஒரு வேர்க்கடலையோ எதுவா இருந்தாலும் சரி, எவ்வளவு மெனக்கிட்டு கஷ்டப்பட்டு நம்ம கிட்ட வந்து சேருது, அதெல்லாம் வந்து நம்ம வந்து காமிக்கணும். ஸோ இதெல்லாம் காமிச்சாதான் வந்து பசங்களுக்கு தெரியும். அப்பதான் இந்த இடத்தோட அருமை, இது வந்து எவ்வளவு ஒரு விளைச்சலான பூமி, இதெல்லாம் தெரியும். இப்ப உள்ள பிள்ளைங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னா, நிறைய பேர் வந்து என்ன பண்றாங்கன்னா, இந்த ஊர்ல இருக்க சொத்துக்கள்லாம் வித்துடுறாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணவே கூடாது. இப்ப இல்லைனாலும் நமக்கு வந்து பிற்காலத்துல வந்து நம்மளும் விவசாயம் பண்ணணும் அப்படின்னு வந்து நமக்கு வந்து தோணும். ஸோ அந்த நேரத்துல வந்து நம்ம வந்து இடம் இல்லாம இருக்கக்கூடாது. ஸோ அதனால எங்க வீட்டுக்கார் வந்து ஒவ்வொரு இடமும் வந்து அப்படி பராமரிப்பாரு. வந்து அந்த கிளீன் பண்றதா இருக்கட்டும் சரி, இல்ல அந்த இடத்துல ஏதாவது வந்து பயிர் வகைகள் வைக்கிறதா இருந்தாலும் சரி, மெனக்கிட்டு வந்து வருவாரு சென்னையில இருந்து இதுக்காகவே. ஈவினிங் போல நாங்க வந்துட்டு ஊருக்கு கிளம்பியாச்சுங்க. இங்க என்னென்ன வேலை முடிக்க வேண்டியது இருந்ததோ அதெல்லாம் முடிச்சாச்சு. இன்னைக்கு வேலை பார்த்தவங்களுக்குலாம் சம்பளம் கொடுத்துட்டு, அண்ட் தோட்டத்துல வந்து தென்னை மரத்துல நிறைய இளநீ தேங்காய் எல்லாம் இருந்தது, அதையும் பறிச்சுட்டு டிக்கி ஃபுல்லா நிறைச்சாச்சு. அண்ட் அவங்க அக்கா வீட்டுல வந்துட்டு பூசணிக்காய் கொடுத்துருந்தாங்க, இனிப்பு பூசணிக்காய், அதையும் வந்து டிக்கில லோட் பண்ணிட்டு நாங்க வந்துட்டு கிளம்பியாச்சு. ரொம்பவே ஹாப்பியா இருந்தது. அண்ட் இன்னைக்கு வந்து அவ்வளோ வேலை இருக்காதுங்க. நம்ம வேர்க்கடலை எடுக்கும் போது தான் நிறைய வேலை இருக்கும். ஸோ அப்போ போகும்போது கண்டிப்பா வந்துட்டு உங்களுக்கு வீடியோ எடுக்கிறேன். அண்ட் இந்த மாதிரி வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா, எங்க ஊர் பிடிச்சிருக்கா, இந்த மாதிரி டிராவல் பண்றது, விவசாய நிலத்துல வந்து என்னென்ன பயிர் வச்சிருக்கோம், இதெல்லாம் வந்து உங்களுக்கு காமிக்கிறது பிடிச்சிருக்கான்னு கண்டிப்பா வந்து கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல உங்களை மீட் பண்றேன். பாய்.